ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது. அந்த அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அது அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது. இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை நான் போகிற இடத்திலெல்லாம் பார்க்கிறேன். எழுப்புதல் என்றால் ஏதோ வெளிநாட்டிலிருந்து ஒருவர் ஒரு பையில் கொண்டு வந்து அதை ஒவ்வொருவருக்கும் கொடுத்துவிட்டு போவார் என்று சிலர் நினைக்கிறார்கள். எழுப்புதல் என்றால் என்ன? தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள வந்து இறங்கும் பொழுது இயற்கையால் நடப்பிக்க முடியாததை நடப்பித்து காட்டுவர். அவர் பேசும் பொழுது ஜனங்கள் கிறிஸ்துவண்டை திரும்புவது, மனம் திரும்புவது. இதுதான் இந்த எழுப்புதலின் ஆதாரம். இந்த எழுப்புதலுக்கு தேவை ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை தான் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவர் கட்டளையிட்டது. அது ஏன் இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் இந்த அபிஷேகம் வேண்டும்? இது ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சபையில்லை, சபையை உருவாக்குவதற்காக ஆண்டவர் கொடுத்தது. இப்பொழுது சபைகள் இருக்கிறது. அந்த சபைகளை கொண்டு கர்த்தர் பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார், தேர்ந்தெடுத்திருக்கிறார், வாஞ்சையோடு காத்திருக்கிறார். நாம் கேட்கும் பொழுது நமக்கு அதை தருகிறார். நமக்கு வருகிற அபிஷேகம் நமக்கு தெரியாமல் நம்மிடத்தில் வராது. அதை பிரிந்திருக்கிற நாவுகளை அவர்கள் கண்டார்கள், அது அவர்கள் மேல் இறங்கினது. ரெய்னார்ட் போங்கே என்று சொல்லுகிற ஒரு தெய்வ மனிதனை குறித்து எனக்கு தெரியும். அவரை நான் பார்த்ததில்லை, பேசினதில்லை. ஆனால் அவருடைய புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். முதலாக அவருடைய புத்தகம் பிளட் ஆஃப் ஜீசஸ் என்கிற புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். அதே போல அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் அப்படி என்ற புத்தகத்தை வாசித்திருக்கிறேன். இதெல்லாம் சிறிய சிறிய புத்தகங்கள். அவர் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக அதை அவர் போட்டிருந்தார். அப்பொழுது அவர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட், அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருந்த ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்படுத்தினது. ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எப்படி ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததோ அதே போல ஒரு பெரும் காற்று ஒன்று அடித்தது. அக்னிமயமான நாவுகள் அந்த ஜனங்கள் மேல் இறங்கி வந்ததை நான் பார்த்தேன், அவர்களும் பார்த்தார். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே நடந்தது. அவருடைய கூட்டத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவார்கள். ஒப்பு கொடுத்தது லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒப்பு கொடுப்பார்கள். அற்புதங்கள் சாதாரணமாய் நடக்கும். அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு காரியம், அவர் வாலிப நாட்களில் அந்த தேவ மனிதன் இன்னொரு வயதான ஒரு தேவ மனிதனை சந்திப்பதற்காக ஒரு பட்டணத்திற்கு கடந்து போகிறார். இவர் அந்த பட்டணத்திற்கு கடந்து போன பொழுது அந்த மனிதர், அந்த தெய்வ மனிதர் உயிரோடு இருப்பாரா இல்லையான்னு என்று இவருக்கு தெரியாது. ஆனால் இவர் அந்த வாசலில் போய் நின்று அவருடைய வீட்டையாவது நாம் பார்த்து விடுவோம், அந்த தெய்வ மனிதர் இங்கே தானே வாழ்ந்திருக்கிறார். அந்த வீட்டில் போய் அவர் காலிங் பெல் அடித்து காத்திருந்த பொழுது ஒரு வயதான பெண்மணி வெளியே வந்தார்கள். அவரிடத்தில் இவர் கேட்டார், அந்த தெய்வ மனிதன் இருக்கிறாரா? அப்பொழுது அந்த வயதான தாயார் சொன்னார்கள், அப்படி யாருங்க இல்லைப்பா, அவரை பார்க்க முடியாது, அவர் ரொம்ப வயசானவராக மாறிட்டார், உங்களெல்லாம் பார்க்க முடியாது, தயவுசெய்து போயிடு. இவர் அந்த அம்மா கிட்டே, இல்லைம்மா நான் கொஞ்சம் அவரை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேம்மா, அவர் இருக்காரா, உயிரோடு இருக்காரா, இத்தனை ஆண்டு வயசுலேயும் அவர் உயிரோடு இருக்காரா, நான் பார்த்துட்டு போகிறேன்.
இந்த ரெய்னார்ட் போங்கே என்று சொல்லுகிற மனிதன் அப்படி கேட்கிறார். அந்த தாயார், வயதான தாயார், அவரை அனுமதிக்கவில்லை பார்ப்பதற்கு. திடீரென்ற ஒரு குரல், மேல் வீட்டிலிருந்து சத்தம், பால்கனியிலிருந்து வருகிறது, அவரை உள்ளே அனுப்பு. அந்த பாட்டிக்கு, அந்த வயதான தாயாருக்கு அதிர்ச்சி. ஏனென்றால் அந்த தெய்வ மனிதன் படுத்த படுக்கையில் இருந்தவர் இப்பொழுது கோட் ஷூட் போட்டுக்கொண்டு கைப்பிடி தடியோடு வந்து நின்று அவர் சொல்றார், send that boy to me, I'm waiting for him. அந்த மனிதனை உள்ளே அனுப்ப அவனுக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இவர் உள்ள ஓடினார். அந்த தேவ மனிதன் ஒரு சேர்ல போய் உட்கார்ந்து கொண்டார். அவர் சொன்னார், gentleman, I'm waiting for you. Why? ஏன் தெரியுமா? அவர் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் இன்னொரு மேல் வைக்க சொல்லி இருக்கிறார். அதற்காக அவர் ஜீவனை பிடித்து கொண்டு காத்திருக்கார். அந்த நேரம் வந்த பொழுது அவர் போனார். அவர் தலையில கை வச்சு அவர் ஜெபித்திருக்கிறார். ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவர் இந்த ஊழியத்தை குறித்து பேசிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இப்பொழுது போகலாம். ரெய்னார்ட் போங்கேவும் அவர் அந்த பட்டணத்திலிருந்து இறங்கி ட்ரெயின் பிடித்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார். அவர் வீட்டுக்கு வருகிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவருடைய தகப்பனார் காத்திருக்கிறார் இவருக்கு. இவர் ட்ரெயினிலிருந்து இறங்கின பொழுது அந்த தகப்பனார் சொல்லுகிறார், my dear son, did you hear this sad news? உடனே அவர் கேட்கிறார், என்னப்பா அந்த துக்க செய்தி? இவர் சந்தித்த அந்த தெய்வ மனிதன் மரித்து போனார் என்ற செய்தி. அவர் சொன்னார், yesterday I met that man. அவர் சொன்னார், நீ எப்பொழுது அவரை சந்தித்தாய்? இந்த நேரம். ஓ, அவருக்கு பெரிய ஆச்சரியம். காரணம், அவர் வீட்டிலிருந்து இறங்கி வெளியே வந்த உடனே அந்த தெய்வ மனிதனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அவர் சொன்னார், யாரோ ஒரு வாலிபன் வந்தானா? நியூஸ் பேப்பரில் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற அந்த தாயார் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு வாலிபன் வந்தான், அவனிடத்து அவர் பேசினார், உனக்காக தான் நான் காத்திருந்தேன் என்று சொன்னார். அவனுக்காக ஜெபித்து ஒரு அபிஷேகத்தை கலந்து வர செய்து அவர் புறப்பட்டு சென்று விட்டார். அவர் புறப்பட்டு போய்விட்டார். அப்பொழுது அந்த தகப்பனாரிடத்தில் இவர் சொல்லுகிற ரெய்னார்ட் போங்கே, அந்த மனிதன் நான் தான் அவரை கடைசியாக பார்த்திருக்கிறேன். பின்பு நீங்கள் ஆச்சரியம் எனக்கு, அவரை ஆப்பிரிக்கா தேசம் முழுவதிலும் God used him mightily. வல்லமையாய் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் அந்த பேப்பர், அந்த புக்கை கடைக்கு போய் தேடுவேன். அவருடைய புத்தகம் ஏதாவது புதிதாக வந்திருக்கிறதா? அவ்வளவு அருமையாக இருக்கும். அவ்வளவு புரியும் அளவுக்கு, அந்த ஆங்கிலத்தில் புரிகிற அளவிற்கு இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்பது மாத்திரம் எனக்கு தெரிகிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். ஒரு எழுப்புதல் வேண்டும் என்றால் ஒரு அபிஷேகம் நமக்கு வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல அந்த அபிஷேகம் நம்ம வேண்டும். விரும்பினால் கிடைக்கும், நம்பினால் கிடைக்கும். நீ வாஞ்சித்தால் அதை கர்த்தர் உனக்கு தருவார். பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.